எனக்கு இதுதான் என்னன்னா, ஒரு சில நேரத்துல வந்து ஒரு காரியத்தை பண்ண பிறகு இது இவ்வளவு ஈஸியா இப்போ ஒரு அட்ரஸ்க்கு போவோம் இல்லையா, ஒரு அட்ரஸ் பக்கத்துலதான் இருக்கும் அந்த பில்டிங்கு. ஆனா இப்படி போய் சுத்திக்கிட்டு அங்க வந்து அந்த பில்டிங் வரும்போது ஒருத்தர் காட்டுவாரு, எந்த வழியா அப்படி போயிருந்தீங்கன்னா அந்த பில்டிங் வந்துட்டுப்பா. இதுதான் இன்னைக்கு சபைக்கு தேவைன்னா. இன்னைக்கு சபை இன்னொன்னு என்னன்னா, இப்ப ஜனங்க வந்து அந்த வருகையை பத்தி தெரியாதனாலதான், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வானம் இப்படி ஆயிடுச்சான், சரியா, வானத்துல இப்படி தெரிஞ்சுதான், அதனால வந்து ஆண்டவர் வருகை இருக்கு, சீக்கிரமா இருக்கு. கிளீனா ஆண்டவர் வந்து கிளீனா சொல்லிருக்கிறாரு, யுத்தங்களும் செய்திகள் கேள்விப்படுவீங்க, ஜனத்துக்கு விரோதமா ஜனம் எழும்புவோம், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் எழும்பும், சோ பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் வரும், எல்லாமே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து ரொம்ப வருஷமா நடந்துட்டு தான் இருக்கு. சரியா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துச்சு, செகண்ட் வேர்ல்டு வார் வந்துச்சு, இப்போ தேர்ட் வேர்ல்டு வார் வந்துச்சுன்னா ஆண்டவர் வருகை இருக்கும். சரியா, சமயமா இருக்கு. நான் சொல்லுகிறேன், நீ எதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. தேர்ட் வேர்ல்டு ஃபோர்த் வேர்ல்டு கூட நடக்கணும், அதை பத்தி நீ கவலைப்படாத. நீ கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்துட்டியா, நீ ஒருவேளை இன்னைக்கே நம்ம பேசிட்டு இருக்கும்போது எக்கால சதம் கிடைச்சுன்னா நம்ம ஆண்டவர் பிரியமா தான் எடுத்துக்கொள்ளப்படுவோம், அவ்வளவுதான். சரியா, நம்ம வந்து ஆண்டருடைய 2வது வருகைக்கு வந்து நம்ம வந்து இப்போ உட்காந்து ஆயத்தமாகணும் அப்படின்றது வந்து அந்த டைம் ரகசிய வரிகளை போகாதவங்க டைம்ல உட்காந்து பிரசங்கம் பண்ணோம். இப்போ அந்த டைம்ல பண்ண வேண்டிய பிரசங்கம் எனக்கு தெரிஞ்சு, யாரு 666 எடுக்காத, நம்ம வந்து வைராக்கியமா வாழணும், வைராக்கியமா இருக்கணும் அப்படின்ற மெசேஜ் எல்லாம் அந்த டைம்ல கொடுக்க வேண்டிய மெசேஜ். இப்போ எனக்கு தெரிஞ்ச மெசேஜ் வந்து, நீ எப்படி பரிசுத்தமா இருக்கணும், எப்படி கர்த்தரை நம்பணும், எப்படி விசுவாசிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி கர்த்தரண்ட போகணும், இதை வந்து அவங்களுக்கு கத்துக் கொடுக்கறதுதான் பிரதானமா இருக்கு. இதை நம்ம கத்துக் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க போயிட்ட பிறகு நம்மளும் போயிடுவோம். சரியா, நான் சொன்ன மாதிரி நானும் அதுக்கு தான் ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். சரியா, நம்மளும் போயிடுவோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம 666 பத்தி சொல்லணும்னு அவசியம் கிடையாது, எதை பத்தி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அந்த டைம்ல அதுக்கு போகாத ஊழியக்காரர்கள் இருப்பார்கள், அவங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. பிரைஸ் டு காட், பிரைஸ் டு காட். அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு தெளிவான ஒரு விளக்கம் நமக்கு கிடைச்சது. என்னன்னா, இன்னைக்கு நிறைய பேர் கன்ஃபியூஷன், என்ன ஃபியூச்சர், என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு குழப்பத்துக்கு தெளிவான பதில் இப்ப அண்ணன் சொன்னாரு இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து கர்த்தருக்கு பிரியமா வாழணும். அந்த ரகசிய வருகை வர்றதுக்கு முன்பதாக தேவனுக்கு எப்படி பிரியமா வாழணும், அதுதான் இங்க நோக்கம். பொதுவா இந்த பூமியிலக்குரிய இப்ப ஒரு சபையில வரும்போது அநேக காரியங்கள் என்ன, நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைச்சிடும், ஆசீர்வாதம் கிடைச்சிடும், நல்ல ஒரு வீடு வாசல் கிடைச்சிடும், காரு கிடைச்சிடும், பங்களா கிடைச்சிடும். இது அனைத்தையும் காட்டிலும் நித்திய ஜீவன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருவார். நிச்சயமாக அவரை அல்லாமல் ஒருவரும் பரத்தை நோக்கி போகவே முடியாது. ஒரு அழகான தெளிவான ஒரு காரியம். நம்ம இன்னைக்கு போதனைகள்ல சில காரியங்கள்ல உங்களுக்கு புரியலன்ற பட்சத்துல உங்களுக்கு அதுக்காக தான் ஊழியக்காரர்களை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவங்களோடு கூட நீங்க உங்க நேரங்களை செலவழித்து அவங்களோடு கூட அது பேசி பெற்றுக்கொள்ளும்படி இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கு நாங்க சொல்லிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆனா இன்னொரு காரியம் என்ன, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா இந்த கேள்விகளை வந்து கேட்கும் போது நான் உங்ககிட்ட சொல்லி எனக்கு சில காரியத்தை இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கும் சில காரியம் அது ஆசீர்வாதமாக வருது. என்னன்னா, இந்த பொதுவா சொல்றேன். சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. நான் 2ஆம் வருகையை பத்தி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு செய்தி நான் கேட்க மாட்டேன். அந்த மாதிரி எதனா ஒண்ணு சொன்னா கூட நான் கேட்டுட்டு இருக்க மாட்டேன். ஓகே, ஓகே. ஏன்னா இப்ப என்ன பண்றாங்கன்னா, அது ஒரு சிலர் வந்து பயம் முத்துற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரியா, குழப்பமா அது என்னன்னே தெரியாது. பாத்தியா, சிப்பு இன்னும் கொஞ்ச நாள் இங்க வச்சிருவான், அங்க வச்சிருவான். எனக்கு நல்லா தெரியும், ரகசிய வருகை வர வரைக்கும் ஒருத்தனும் நம்ம இதுல வைக்க முடியாது. உலகத்துல இங்க பண்ணிட்டான், அங்க பண்ணிட்டான், இங்க பண்ண எங்கனாலும் பண்ணிட்டோம். ஆண்டவர் அதையும் சொல்லியிருக்காரு. சில துர்ச்செய்திங்க கூட ஆமா, இல்ல எங்கனாலும் பண்ணட்டும், இங்க வந்துட்டு இதை வந்து ஒரு பிசினஸாவே பண்றாங்க சிலர்லாம். சரியா, அந்த 2ஆம் வருகை இப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். நான் சொல்றேன், ரகசிய வருகை போல பாரு, அவ்வளவுதான். சரியா, அதுல மிஸ் ஆனினாதான் அப்பதான் பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாம் வரும். ஆமா. சோ அதனால நான் ஜென்ரலா சொல்றேன், இந்த மாதிரி செய்தி நான் கேட்கவே மாட்டேன். கேட்கவே மாட்டேன்னா அதை ரொம்ப உட்காந்து ஆழமா உட்காந்துலாம் யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன். வேலைக்குள்ள போயிரு, அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அது பூகமா வருதா, மழை பெய்யுதா, மழை பெய்ஞ்சா வேலைக்குள்ள போயிடு, அவ்வளவுதான். அந்த டைமுக்கு போயிடு, அதான் விஷயம். ரகசிய வரைக்கும் போயிடு, மிஸ் ஆனாதான் காலி. அதுதான். ஓகே, எக்ஸலென்ட்னா. இன்னொரு காரியம்னா, வேதத்தின் வசனம் சொல்லுங்க, நம்ம வந்து பொதுவாகவே வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம வந்து மேலானவைகளை பார்க்கணும், இந்த பூமிக்குரியதை பார்க்காம மேலானவைகளை பார்க்கணும்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. ஆனா அநேக காரியங்களில அநேக ஊழியக்காரர்களுடைய எண்ணங்கள் எதுவாக இருக்குதுன்னா, சபையின் பெருக்கும். நான் தப்பு சொல்ல, சபையை பெருக்கிறது வந்து ஒரு
இன்னைக்கு இவ்வளவு இருக்கிறது இன்னொரு பெரிய சபையை உருவாக்குறது தப்பு இல்லை. ஆனா அது மாத்திரமே நோக்கமா சிலருக்கு இருக்கிறது. சில காலகட்டத்துல என்ன ஆயிடுதுன்னா, வசனம் சொல்லுது கர்த்தருக்காக இரவும் பகலுமா ஊழியம் செஞ்சாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலெல்லாம் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடின, ஓட்டத்தை முடிச்சு எனக்காக நித்திய ஜீவனை வாங்கிக்கிறேன்னு சொல்லி. அதுக்கு பின்னாடி எவ்வளவு போராட்டங்கள் இருந்தது வேதம் நமக்கு தெளிவா சொல்லுதுன்னா. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஊழியம் செய்ய வர அநேக ஊழியக்காரர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிடுறாங்க. எப்படிப்பட்ட கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னா, பொதுவா அவங்க சபைக்கு ஏற்ற மாதிரி அநேக உடன் ஊழியக்காரர்களை உருவாக்குறாங்க. நல்லது, உடன் ஊழியக்காரர் உருவாங்க. ஆனா இவருடைய எல்லா விஷயத்தையும் அவங்க மேல போட்டுட்டு இவர் ஒரு கட்டத்துல எப்படி ஆயிடுறாருன்னா ஃப்ரீஸ் ஆயிட்டு அவங்கள்ட்ட இருந்து டீட்டெயில்ஸை வாங்கிக்கிற ஒரு ஊழியக்காரர் மாறிடுறாரு. ஆனா ஆண்டவர் எத்தனை சீஷர்களை உருவாக்குனாலும் கர்த்தர் நேரடியாக ஜனங்களை சந்தித்தார், அவங்களுடைய வேதனைகளை கண்டறிந்தார், கேட்டார் அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு அநேக ஊழியக்காரர் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிடுறாங்க. ஏன் ஒரு கட்டத்துல ஜனங்களை சந்திக்கிறத விட்டுறாங்க, மேலானதை சிந்திக்காம இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களவே ப்ரியாரிட்டைஸ் பண்றாங்கன்னா, இவங்களுக்கு அது புதிய ஊழியக்காரர்கள் வர ஊழியக்காரர்களுக்கு கூட அது ஒரு எக்ஸாம்பிளா மாறிட்டு இருக்குது. இன்னைக்கு எப்படின்னா, போன வருஷம் சபையை உருவாக்குனாங்க, இந்த வருஷம் இந்த பாஸ்டர் கார்ல வரணும். இல்லைன்னா அவங்க என்னன்னு பேசுறாங்கன்னா, என்னப்பா பொழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கிற, நேத்து முந்தா நேத்து சபை தொடங்கணும்லாம் கார்ல வராங்க. இப்போ அவங்களுடைய சபை வச்சிருக்கிற ஊழியக்காரங்களுடைய ஸ்டேட்டஸ் எப்படி ஜனங்க பார்க்க ஆரம்பிச்சுக்கிறாங்கன்னா, அவங்களுடைய உலக வளர்ச்சியை பாக்குறாங்களோ ஆவிக்குரிய வளர்ச்சியை பார்க்க மாட்டாங்க. ஜனங்களும் அப்படி மாறிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல வரப்போகிற ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு ஊழியக்காரனா உங்களுடைய அட்வைஸ் என்னவானா இருக்கும்? மேலானவைகளை நாடுகள்னா முதலாவது நம்ம ஜென்ரலா பார்க்க வேண்டிய காரியம் இன்னைக்கு கார் இருக்கும், பணம் இருக்கும், நாளைக்கு போயிடும், எல்லாம் போயிடும், சரியா? ஆனா அவங்களோட கனிகள் எப்படி இருக்குன்னு பாருங்க, சரியா? அந்த கனிகள் தான் ரொம்ப முக்கியம். சோ இப்ப கனிகள்னால அந்த மரத்தை நம்ம அறிய முடியும். எல்லாமே மாமரம் தான். ஆனா சில மரம் புளிக்கும், சிலது இனிக்கும். அது மாமரம். சோ இப்ப நீங்க விசுவாசிகள் கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, ஜென்ரலா நான் இந்த ஆலயத்துக்கு போறனால என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்ன டெவலப் ஆயிருக்கு, அது கண்டிப்பா கவனிக்கும். இன்னொன்னு, ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரா? இப்போ ஒரு ஊழியக்காரர் மூலமா கர்த்தர் கண்டிப்பா உங்ககிட்ட பேசுவார். ஏன்னா அது இப்ப மேலானவைகள் நாடுகள்னா இதெல்லாம் விசுவாசிகள் செய்ய வேண்டிய காரியம். உதாரணமா நீ பாத்தீங்கன்னா, நான் சபைக்கு போகும் பொழுது டெய்லி ஜோம் பண்ணிட்டு போவேன். ஆண்டவர் இன்னைக்கு என்கிட்ட ஏதாவது ஒண்ணு பேசுங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா, நான் மேரேஜ் ஆயிட்ட பிறகு ஒரு சபைக்கு போனோம், சரியா? அது எப்படின்னா, எங்க பிளாட்டுக்கு கீழே தான் இருக்குது சர்ச்சு, கீழே தான் சர்ச்சு, அதே இதுலதான் சர்ச்சு. சோ எனக்கு ரொம்ப வசதி. ஏன்னா நாங்க நான் ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு விடிய காலையில தான் போவேன், சண்டே காலையில தான் போவேன்னு வச்சுக்கேன். இது கரெக்டா ஒரு 9 மணிக்கு நம்ம ஆரம்பிப்பாங்க, இல்லைன்னா 9:30 ஆரம்பிப்பாங்க. அந்த சத்தம் கேட்ட உடனே சரி ஃபேமிலியே போயிடுவோம், கீழே போய் உட்காந்துருவோம் சர்ச்சில். ஆனா மிச்சப்பட ஒரு 30-40 பேர் தான் இருப்பாங்க. சோ உட்காந்து ஜோம் பண்ணுவோம், வந்துருவோம், எல்லாம் பண்ணுவோம், சரியா? அப்போ இது எனக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி ஒரு நாள் ஏற்பட்டுச்சு. சோ கிட்டத்தட்ட 3-4 மாசம் போறோம், அது பக்கத்துல இருக்கு. எதுக்கு படிக்கிட்டு இறங்கினா சர்ச்சு. சோ இப்படி போறனால நான் அந்த 4 மாசம் என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஏதாவது வார்த்தையை கேட்டிருக்கிறேன்னா, வளர்ச்சி அடைகிறேன்னா பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அந்த போதவர் அவர் அங்க இருக்க மாட்டாரு. ஆனா இந்த வெளியில இருந்து ஆட்களையா அனுப்புவார், சரியா? வெளியில இருந்து ஆட்கள் வந்துட்டே இருப்பாங்க. சில டைம் இங்கிலீஷ்காரன் நான் டிரான்ஸ்லேட் பண்ணுவேன், எனக்கு என்னன்னு தெரியாது, நான் சொல்றதுதான் மெசேஜ், அது மாதிரி போகும், சரியா? அது மாதிரி கூத்தெல்லாம் நடந்துருக்குது. அதனால நம்மளுக்கு என்னன்னா கம்ஃபர்ட் ஜோன் பாத்துடுறோம், நம்மளுக்கு வசதி ஓகே, கீழே போனா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, சர்ச் நம்மளுக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிருந்துப்பா. இன்னைக்கு ஜனங்களோட எண்ணங்கள் அப்படிதான் போகுது. அப்படி இருக்க கூடாது, சரியா? எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் கீழே தான். ஓகே, நீங்க போயிட்டு வந்த சர்ச்சு போயிட்டு வந்தியா? போயிட்டு வந்தப்பா, அவ்வளவுதான், ரைட்டு, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அது லைஃப்ல அந்த வாரம் சகாப்தம் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஆனா மேலான என்ன நாடுற, சரி நீங்க நான் போயிட்டு வந்தேன், என்ன கத்துக்கிட்ட, சோ என்ன உங்ககிட்ட மாற்றம் வந்துச்சு? அப்போ
நான் ஒவ்வொரு நாள் போகும்பொழுது ஆண்டவரே எனக்கு பேசுங்க அப்படின்னு சொல்லி இது பண்றது உண்டு. அப்போ ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து எனக்கே வந்து ஒரு மாதிரி இதாயிடுச்சு. என்னடா இது, சர்ச்சுக்கு போறோம், ஒரு நாள் ஆண்டவர் நம்மள்ட்ட பேச மாட்டேங்காரு, வரவங்க எல்லாம் புது ஆளா வரான், ஒருத்தர் மூலமா ஆண்டவர் பேச மாட்டேங்காரு அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற சர்ச்சுக்கு தேடணும். ஸோ கடைசியில பாத்தீங்கன்னா இப்ப இங்க இது அண்ணா நகர்ல ஒரு சர்ச், அந்த சர்ச்சுக்கு போனேன். ஸோ அன்னைக்கு ஆக்சுவலி ஒரு பெரிய ஒரு டவுட்டோடு நான் உள்ளார வைக்கிறேன். அந்த ஊழியருடைய வார்த்தை வந்து கரெக்டா எனக்கு அடிக்குது, அந்த டவுட்டுக்கு ஏற்ற வசனம் எனக்கு வருது, அவர் பேசுறாரு. உடனே முடிவு பண்ணேன், ஓகே இது சரியான இடம். ஸோ எனக்கு கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி இருக்காது, சரியா? நான் டிராவல் பண்ணி போகணும், நான் வந்து காசு செலவு பண்ணி போகணும், பெட்ரோல் போட்டு போகணும். ஆனா எனக்கு அங்க போனா நான் மேலானவையில நாடுறேன், சரியா? சோ அதுல நான் வந்து ஆவிக்குரிய காரியங்கள் நிறைய கத்துக்கிட்டேன். சில டைம் என்ன நினைச்சிடறோம்னா, ஒரு பிரம்மாண்டமான சர்ச்சில் உட்காந்துட்டா நம்ம இது சரியா, நம்மளுக்கு கம்ஃபர்டான பக்கத்துல இருக்கிற சர்ச்சில் உட்காந்துட்டோம்னா நம்மளுக்கு பயங்கர வசதி. சோ நம்ம எதுக்கு தூரம் போனோம், இங்கேயே பக்கத்துலயே இருக்குப்பா, சண்டே போனா போயிட்டு வந்துடப்பா, ஓகே போயிட்டு வா, தப்பு கிடையாது. ஆனா என்ன நீ மேலானவையில நீ கத்துக்கிட்ட, ஒரு விசுவாசத்துல கத்துக்கிட்டியா, ஜபத்தை இன்க்ரீஸ் பண்ணிருக்கியா, இல்லைன்னா ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு இன்க்ரீஸ் ஆயிருக்கா? சோ இது வந்துதான் நிறைய இடத்துல மிஸ் ஆகுது. ஓகே, நிறைய இடத்துல மிஸ் ஆகுது. சோ நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்கணும். விசுவாசிகள் வந்து நான் கேள்வி கேட்டிருக்கிறேன், அதனால சோ நான் இந்த சர்ச்சுக்கு போறேன், என் ஸ்பிரிச்சுவல் லைஃப் எந்த அளவுக்கு growth ஆயிருக்கு, என்னுடைய கேரக்டர் எந்த அளவுக்கு மாறி இருக்கு, சரியா? சோ இப்போ என்னன்னா, அது மெயின் காரணம் வந்து ஊழியரும் இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப நான் வந்து டென்ஷன் பார்ட்டியா இருந்துச்சு, என் விசுவாசி எப்படி இருப்பான், அவனும் அப்படிதான் இருப்பாங்க, டென்ஷன் ஃபுல் டென்ஷன்ல இருப்பான். நான் திட்டுறவனா இருந்தா என்ன பண்ணுவான், ஃபுல்லா திட்டுவான். நான் அன்பு செத்துறா எல்லாம் அன்புள்ளவனா இருப்பான், புரியுதா? அப்போ அதான் அந்த இனத்தோட சேரும் சொல்லுவாங்க, தெரியுமா? சோ அப்போ நான் வந்து என்ன இருக்கணும், என்ன நான் மாத்தணும். நான் ஓபனா சொல்றேன், சட்ட மெசேஜ் எல்லாம் எடுக்கும் பொழுது முதலாவது கர்த்தர் வந்து என்ன உடைப்பார். கண்டிப்பா நீ இருக்கிறியா, நீ இந்த வசனத்தை இப்படி வாழ்றியா, நீ பேசுறியா, நீ இருக்கிறியா? சோ அப்ப ஆண்டவர்கிட்ட உட்காந்து மன்னிப்பு கேட்கணும், ஆண்டவரே என்ன மன்னிச்சிடுங்கப்பா, நான் இருக்கிறேன்ப்பா, என்ன மன்னிச்சு. சோ அங்க ஒரு பெரிய கான்வர்சேஷன் போகுது, ஒரு காம்ப்ரமைஸ் ஆகுது. அங்க வந்து ஆண்டவர் சமூகத்துல உட்காந்து அழுது என்ன ஒப்புரவாக்கி அதுக்கப்புறம் வர்றோம் இங்க. அப்ப வரும் பொழுது ஆவியானவர் அங்க அந்த மாதிரி ஜனங்கள்ட்ட கத்த தொடர்றாரு, சரியா? சோ இது வந்து நல்ல ஒரு சைன். இன்னொன்னு வந்து உன்னுடைய நல்ல நான் ஜென்ரலா நான் பார்த்த வரைக்கும் இப்ப வந்து ஆண்டவர் தான் ஆசீர்வதிக்கிறவர், சரியா? பாஸ்டரோ சபை பேரோ சபையோ ஸ்தாபனங்களோ அல்ல, கர்த்தர். நீ வந்து இந்த சபைக்கு போனா ஆசீர்வாதம் எல்லாம் கிடையவே கிடையாது, சரியா? பிச்சைக்காரன் கூட போலாம், சரியா? அது ஞாபகம் வச்சுக்கோ. ஆனா நீ அந்த சபையில போய் நீ வசனத்துல நீ உறுதியா நிக்க 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 நீ வந்து ஆசீர்வாதங்களை பார்க்க ஆரம்பிப்பீங்க, ஆட்டோமேட்டிக்கா வருவை. இது வந்து ஆட்டோமேட்டிக்கா. அப்போ வந்து நீ இந்த சர்ச்சுக்கு போகணுமே, நம்மளுக்கு என்ன மாதிரி ஆசீர்வாதங்களை கத்தர் கொடுத்தாரு, சரீர பராமரிப்பு என்ன கொடுத்தாரு, வேலை ஸ்தலத்துல என்ன கொடுத்தாரு, பிள்ளையோட படிப்பு காரியத்துல என்ன கொடுத்தாரு, இதெல்லாம் உட்காந்து கணக்கு போடணும் நம்ம உட்காந்து. சொல்ற பாயிண்ட் போதா நிறைய பேர் பண்றது இல்ல, அதான் பிரச்சனை. 15 வருஷம் போறோம் அந்த சர்ச்சுக்கு, பேர் வேணா 15 வருஷம் போடுவோம், செத்த உடனே போடுவோம், 15 வருஷம் விசுவாசம் போடுவோம். 15 வருஷம் போறிய என்ன நீ வந்து ஆசீர்வாதத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில பொருளாதார ரீதியா, ஏன்னா வசனம் உள்ளார வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் உனக்கு வந்து ஆசீர்வாதம் வந்துடும். நீ வந்து அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. உன் கேரக்டர் மாறிச்சுன்னா அங்க ஆசீர்வாதம் வந்துடும், சுபாவம் மாறிச்சு எல்லாம் வந்துடும். சோ இத வந்து நீ வந்து விசுவாசிகள் வந்து பார்க்கணும், இதான் மேலானவைகள். அப்போ நான் போகும்பொழுது சர்ச்சில் நான் டெய்லி போறேன், வாரம் போறேன், கர்த்தர் என்கிட்ட பேசலன்னா பெட்டர் வேற சர்ச்சுக்கு போய் பாரு, ஆண்டவர் கேளு, ஆண்டவரே இன்னொரு சர்ச்சுக்கு போறேன், இந்த இடத்துல பேசுங்க, அங்கேயும் பேசலையா இன்னொரு, அது கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளோட கடமை. இப்ப நீ பாத்தீங்கன்னா நான் வந்து ராணிப்பேட்டில் இருந்தோம், சிப்காட்ல இருந்தோம். சிப்காட்ல இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் வந்து நாங்க போனது வந்து சிஎஸ்சி சர்ச், சரியா? சென்ட் மேரிஸ் சர்ச் அங்க அந்த இதுல இருக்கு, ராணிப்பேட்டில் இருக்கு. ஸோ அங்க போனா நல்ல ஒரு அரச மரம் மாதிரி இருக்கும், போய் வெளியே போய் உட்காந்தாச்சுன்னா முடிஞ்சிச்சு கதை, நல்லா காத்து, ஐயர் என்ன பேசுறாரு தெரியாது, சரியா? எதுவுமே தெரியாது. என்ன ஒன்னா வாரம் அந்த திருவிருந்து மட்டும் அட்டன் பண்ணுவாங்க நம்ம சின்ன பசங்க. ஸோ அங்க வந்து என்னது கேரல்ஸ்க்கு, இந்த கொயருக்கு, இந்த கிறிஸ்துமஸ் டைம்ல, இந்த குட் ஃப்ரைடே டைம்ல ஏதாவது பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி நடக்கும். இது ஒண்ணுதான்,
அதுக்காகவே அதுதான் அங்க. ஆனா வார்த்தை என்னப்பா கேட்ட, ஒண்ணும் கிடையாது. அப்போ எங்க வீட்டுல என்ன பண்ணாங்கன்னா, சரி ஓகே, ஏன்னா இப்ப நானும் வந்து கேஷுவலா ஆயிட்டேன். சர்ச்சுக்கு ரைட் போய் மத்தட்டுல போய் உட்காந்துக்கலாம், ஜாலியா போய் மத்தட்டுல போய் உட்காந்துக்கிட்டு, சின்ன பையன் தான் இருந்தாலும் மத்தட்டுல உட்காந்து ஜாலியா உட்காந்து சர்ச்சு முடிஞ்சிச்சா ரைட் போலாம், அவ்வளவுதான். சோ எங்களுக்கு வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, அது ஆவிக்குரிய வழிகளை ஒண்ணுமே கிடையாது. ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து எங்க அப்பா பார்த்தாரு, என்னடா இது நம்மளும் வந்து வளரல, பிள்ளைங்களும் வளரலையேன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து இன்னொரு சர்ச் இருக்கான்னு சொல்லி ஒரு பெண்டகாஸ்ட் சர்ச், இப்ப சிஎஸ்ஐ விட்டு பெண்டகாஸ்ட் போயாச்சு. இப்ப பெண்டகாஸ்ட் வந்து ஐசக் ராஜ் அவர் இறந்துருப்பாரு நினைக்கிறேன். அவர் சர்ச்சில் நல்லா டம்மு டம்மு டம் மோளம் அடிச்சாங்கன்னா அது ஆவி பறங்குவாங்க, சரியா, சொல்லி குதிவாங்க. அது ஒரு இதா இருந்தது. அதையும் பார்த்துருந்தோம். ஸோ அதுல என்ன ப்ராப்ளம்னா, இப்ப நீங்க மரம்னு எடுத்துட்டாருன்னா, அத்தி மரம், காட்டாத்தி மரம், அந்த வருஷம் ஃபுல்லா எல்லா மரமும் வரும், சரியா. என்ன நம்மளுக்கு தெரியும், ஜனங்களுக்கு என்ன தேவையில்லை, தலைப்பு. அவர் தலைப்பு தான், அவருக்கு வேட்டையாது தலைப்பு. இன்னைக்கு நம்ம அத்தி மரத்தை கொடுத்து பார்க்கலாமா அப்படின்னாரு. ஆட பாப்பாடி, அத்தி மரம் அது எந்த மரம்? இப்ப நம்மளே வந்து அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, வீட்டுல இருந்து கிளம்பும் போதே எங்க அண்ணன், என் தம்பி, நான் 3 பேரும் சண்டை போடுவோம். ஏய், அந்த தூணு வந்து எனக்கு தான், நீ அங்க உட்கார கூடாது, நான் அங்கதான் தூங்குவேன், நீ அங்க உட்காந்து வந்தா டென்ஷன் ஆயிடுவேன். சோ சர்ச்சுக்கு வந்து எதுக்கு போவேன்னா, தூண்ல சரீர கரெக்டான ஒரு இடம் பாருங்க, சர்ச். ஏன்னா பெண்டகாஸ்ட் சர்ச்ல கீழே தான் உட்காரணும். அதெல்லாம் நீ பெண்டகாஸ்ட் சர்ச்ல அதை பார்க்கலாம், நிறைய பேர் கரெக்டா அதை தூங்கினாண்ட அதெல்லாம் சரிஞ்சு கரெக்டா உட்காந்துருவான். கரெக்டா தெரியும் அவனுக்கு அங்கதான் தூங்க முடியும் அவனால, சரியா. அந்த மாதிரி நான் பண்ணேன். சோ இப்போ எங்க அப்பா வந்து சில டைம்லாம் நீ பாத்தீங்கன்னா அப்படியே காலி விரிச்சே பார்த்துருப்போம், சரியா, தட்டி எழுப்புவார். ஏய் சர்ச் முடிஞ்சிச்சு வா அப்படின்னு சொல்லி எழுப்புவார். உடனே வீட்டுக்கு வந்துடுது. அவ்வளோதான். யாரா கேட்டா சண்டே சர்ச்சுக்கு போயாச்சு. என்ன நடந்துச்சு? ஒண்ணு நடக்கல. சோ இந்த டைம்ல தான் எங்க அப்பா அம்மா என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, இப்படியே போயிருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் எங்க அப்பா வந்து, நானும் எங்க அப்பாவும் ஸ்கூட்டர்ல அங்க இருந்து அப்படியே வெள்ளூர் வரைக்கும் வரம்பா. வெள்ளூர் வரைக்கும் எங்க அப்பா ஒரு அப்படி போகும்போது ரைட்ல பாப்பாரு, எதனா சர்ச் இருந்ததுன்னா நிறுத்திட்டு வாடா அப்படின்னு சொல்லி கூட்டு போவாரு. அங்க இருக்கிற யாருன்னா ஊருக்காரங்கள்ட்ட பேசுவாரு, என்ன சர்ச்சு இது, குடிச சர்ச்சா இருந்தாலும் சரி, ஓடு போட்ட சர்ச்சா இருந்தாலும் எல்லா சர்ச்சும் எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா கூட்டு போனாரு. அங்க போய் ஒருத்தரையா கேட்டு, என்ன சர்ச்சு, பாஸ்டர் என்ன பண்றாரு, சரி ஆராதனை என்ன டைமு, எப்படி ஆராதனை நடக்குது, அப்படிலாம் அங்க இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு 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 லாஸ்ட்ல எங்க வந்தோம்னா, வெள்ளூர்ல பாஸ்டர் நெல்லையாரோட அவங்க சர்ச்சுக்கு வந்தோம், சரியா. அந்த சர்ச்சுக்கு வந்த உடனே அந்த டைம்ல கர்த்தர் வந்து எங்களோட பேச ஆரம்பிச்ச டைம் அது. அப்போ நானே ஆவலா போக ஆரம்பிச்சேன். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல எல்லாம் வந்து அந்த பாஸ்டரோட வார்த்தை எல்லாம் என்ன பலப்படுத்திச்சு. சோ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஆசீர்வாதம் வர ஆரம்பிச்சிச்சு, ஆட்டோமேட்டிக் கேரக்டர் மாறிச்சு. சோ உண்மையா வந்து அப்ப வந்து ஒரு சபை வந்து என்ன வந்து எப்படி மாத்துச்சுன்னா, என்ன கம்ப்ளீட்டா மேலானவர்கள் நாட வச்சுது என்ன, சரியா. என்ன மேலான? சோ ஒருத்தர் சர்ச்சுக்கு போயிட்டு இன்னும் மோசமா தான் போயிட்டு இருக்கிறான்னா, எனக்கு தெரிஞ்சு அந்த அங்க மெயினே சரியில்லைன்னு அர்த்தம். ஆமா, சரியா. அங்க மெயின் பாஸ்ட் அந்த இடத்துல சரியில்லை, கரெக்ட். ஏன்னா அங்க சரியா டீச்சிங் கொடுக்காதனால இவன் இன்னும் வீக் ஆயிட்டு இருக்கிறான். அதே இது இவனே நல்ல வசனம், சரியா. சங்கீதம் 1 எல்லாருக்கும் தெரியும், சரியா. சங்கீதம் 1ல துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நாடாமல் பாவியோட வழியில் இல்லாமல் பரிசர், அந்த இதெல்லாம் அப்படியே வந்துட்டு இருக்கா. சோ துன்மார்க்கரோ காற்று பறவையும் பதரை போல இருக்கிறார்கள், சரியா. துன்மார்க்க. சோ அதுல நீ பாத்தீங்கன்னா, பாவிகள் நீதிமான்களுடைய சபையில் நிலை நிற்பதில்லை. ஆமா ஆமாண்ணா, எஸ், நல்ல வேர்டு அது. எஸ், பாவிகள் நீதிமான்களுடைய சபையில நிலை நிற்பதில்லை. அப்போ ஒரு நீதிமான் நடத்துகிற ஒரு சபையா இருந்துச்சுன்னா, சரியா, உள்ளார வர பாவி மாறிடுவான். ஒண்ணு மாறணும், இல்லைன்னா அவன் நிக்க மாட்டான். Praise to God, அண்ணா. Praise to God. True. ஓகேவா? True. Yes. அதான் நல்ல ஒரு விஷயம், அழகான ஒரு சிம்பிள். ஒருத்த வந்து சபையில வந்து ஃபார் எக்ஸாம்பிள், சரியா, ஒருத்த வரான், சர்ச்சுக்கு வரான், குடிக்காரனா இருக்கிறான். ஆனா அவனால சர்ச்சுக்கு வர்றதே வந்து பிடிக்கல, ஏதாவது குறை சொல்லிட்டு நிக்கிறான்னா அவனால நிக்க முடியல. ஏன்னா இங்க என்ன இருக்குன்னா, அவனுக்கு வந்து வெளிச்சம் இருக்கு, இருள் அங்க நிக்காது, நிக்க முடியாது. ஆமா ஆமா. அப்போ நீங்க இதை ரொம்ப ரொம்ப கண்டுபிடிக்கணும். பாவிகள் நீதிமானுடைய சபையில் நிலை நிற்பதில்லை. சர்ச்சுக்கு போறியா?
உன் கேரக்டர்லாம் மாறிச்சா, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது வந்து உன்னை மாத்துற இடம், சர்ச் வந்து உன்னை மாத்துற இடம். நீ இங்கேயே நீ மாறலன்னா நான் சொல்றேன், நீ எந்த இடத்துல வர முடியாது. நீ நிக்க மாட்டேன், சபைக்கு வர மாட்டேன், சபைக்கு வர மாட்டேன், கண்டிப்பா வர மாட்டேன். ஆனா ஒருத்தன் வந்தானா மாறினான்னு வச்சுக்கோங்களேன், அவன் மேலான நாட ஆரம்பிச்சிட்டானா ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதம். நான் ஓப்பனா சொல்றேன், நீ ஆசீர்வாதக்கா ஜெபிக்கணும் அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக். நான் இது வரைக்கும் ஆண்டவரே எனக்கு இது தாங்க, அதை தாங்க. என்னோட பர்சனல் ப்ரேயர் எனக்காக ஜெபிச்ச நேரங்கள் பார்த்தா டோட்டலா சொன்னா என் லைஃப் டைம்ல மிஞ்சி போனா 1 hour கூட வராது. உங்களுக்காக? ஆமா, எனக்காக. ஆனா நான் கேட்காத ஆண்டு தராரு, சரியா? நான் எதிர்பார்க்காத கர்த்தர் செய்யறாரு. ஏன்னா ஒரே ஒரு காரணம், சரியா? நம்ம அந்த மேலானவில் நம்மளை மாத்திக்கிட்டே இருக்கிறோம், மேலானவில் நாடிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் ராஜ்யத்துக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்கும், அவர் சித்தம் என்ன செய்யணும், சபைகளை ஜனங்களை எப்படி வழி நடத்தணும், அவங்களை எப்படி உருவாக்கணும், அதை அந்த இது தாட்ல நம்ம போயிட்டு தாட் ப்ராசஸ்ல போயிட்டோம்னா கண்டிப்பா மாறிடும். விசுவாசிகள் அதான் மெயின். சோ பக்கத்துல இருக்கு, என் கம்ஃபர்ட்டா இருக்குது, சரியா? எல்லாம் சொல்லுவாங்க இது வந்து எங்க தாய் சபை பாஸ்டர். தாய் சபை எந்த சபைனாலும் இருந்துக்கோ, நீ என்ன மாறி இருக்க? 10 வருஷம் அதே கோபத்துலதான் இருக்கிற, அதே வைராகத்துல உட்கார்ந்து இருக்கிற, அதே பொறாம பண்ணிட்டு தான் உட்கார்ந்து இருக்கிற. என்ன மாறின? சோ அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து எங்க பாக்கலாம்னா அவங்க குடும்பத்துல, சந்ததிகள்ல எல்லாத்தையும் பாத்துடலாம். ஆனா ஒருத்த வந்து சபையில வந்து நான் மாறிட்டேன், என் கேரக்டர் மாறுது பத்திர, இங்க வந்து ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு என்கிட்ட, ஆண்டவர் என்னோட இடைப்படுறாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன், நான் ரியலா சொல்றேன், அவன் லைஃப்ல வந்து ஃபேமிலியில பிளெஸிங்க பார்த்துருவோம். இப்ப நம்ம போற பாதைய, அந்த பாதை வந்து அழகா நம்ம போய் சேர்ற டெஸ்டினேஷன். எனக்கு வந்து யாரும் திருப்திப்படுத்துறதுக்காக சபைக்கு போகாத. இங்க வந்து பாஸ்டர் ஜேம்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னா சான்ஸே கிடையாது. மனுஷனை திருப்திப்படுத்த முடியாது, சரியா? நீ உனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நின்ன வளர்ந்த. இப்ப நீங்க சொன்ன அதிகாரத்திலேன்னா அந்த வசனம் சொல்லுது, அந்த கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கிறவன், தேவனுடைய வார்த்தையில பிரியமா இருக்கிற மனுஷன் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் காலத்துல, அத நீங்க சொன்ன மாதிரி பலனை குறிச்சு இல்லை, அது உன் காலத்துல உனக்கு உண்டானது எல்லாம் வந்து சேரும். விசேஷமா பிரேஸ் டு காட். இல்ல ரொம்ப ரொம்ப அழகான அந்த வார்த்தை. எனக்கு ரொம்ப எனக்கு மாத்திரம் இல்ல, நிறைய பேருக்கு நிச்சயமா. இன்னைக்கு நிறைய சபைகள்ல வந்து ஊழியக்காரர்கள் வேதனை நிறைய இடத்துல நீ பாரு, 15 இயர்ஸா இருக்கணும், அங்க 20 வருஷம் இருக்கணும், ஆனா ஒண்ணுமே இருக்காது. இன்னும் சைக்கிள்ல தான் போவான், சரி, இன்னும் அவன் வீடு அப்படியேதான் இருக்கும். சோ இன்னும் எந்த பொருளாதார உலக பிரகாரமா எந்த ஆசீர்வாதம் பார்த்திருக்க மாட்டான். ஏன் பார்க்கலன்னா அவன் இன்னும் மேலான நாடுல. அதுதான் பலன் கொடுக்காத அத்திமரம் போல, அவ்வளவுதான். பாரு, சபிக்கிறாரு. நான் உனக்கு கனி கொடுக்க வச்சிருந்தா நீ பசிக்கு கனி கொடுக்காம உட்கார்ந்து இருக்கு, அந்த லெவல்ல வந்துட்டாங்க. அதான் பிரச்சனை. ஆமா, பிரேஸ் டு காட். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். இந்த வார்த்தை ரொம்ப புதுமையா இருந்தது. வேதம் தான், ஆனா ஒவ்வொரு முறையும் அந்த வார்த்தை நமக்கு புதுசானதை போதிக்குது. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், நீதிமானுடைய சபையில பாவைகள் நிலை நிற்பதில்லை. மாறணும், ஓடணும். பிரைஸ் டு காட். பிரைஸ் டு காட். ரொம்ப சந்தோஷம். பாருப்பா, நல்ல ஆவிக்குரிய சபைகள், நல்ல சபைகள்ல வந்து நிக்க முடியாது. இல்ல கண்டிப்பா. ஆனா அவங்க வந்து அதுல ஆசீர்வாதத்தை பார்ப்பாங்க, வசனத்தை கேட்க ஆசீர்வாதம் பார்க்க. உங்களுக்குள்ள ஒரு மேல நீங்க நல்ல ஒரு வசனத்தை கோட் பண்ணி சொல்லிருந்தீங்கன்னா, தீர்க்கதரிசிகளை குறிச்சு, ஆலோசகரை குறிச்சு பேசும்போது நீங்க சொன்னீங்க 3 குவாலிட்டி. 1, அவங்க தேவ பக்தி உள்ளவர்களா இருக்கணும். 2வது பரிசுத்த ஆவி உடையவர்களா இருக்கணும். பொருளாசை இல்லாதவர்களா இருக்கணும். இன்னொன்னு நீ வந்து கவனிக்கணும்ப்பா, மெயினா வந்து சர்ச்சஸ் வந்து இப்போ வந்து மெயினா போக்கஸ்டே வந்து அவங்க பணம் அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் யோசிக்கணும். அதுதான். இன்னொன்னு வந்து பணம் தான் பேஸா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும். நிச்சயமா. இன்னைக்கு நான் கேட்ட கேள்வி அதுதான். அதுலதான் ஒரு கோர் இருந்தது. இல்லைன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா பேசிக்கா எதை கேட்கணும், எதை கேட்கணும். ஒரு ஊழியக்காரனுக்கு உண்டான அழக அவங்களுடைய அன்புல அடங்கி இருக்குதுன்னா, நான் ஒரு உதாரணம், மேபி யாருக்கும் அது தப்பா படாதுன்னு. ஒரு நாள் நான் உட்காந்துட்டு இருக்கிறேன், ஒரு சகோதரர் என் கூட உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு அவங்க ஊழியக்காரர்கிட்ட இருந்து ஒரு போன் வருதுன்னா அவரு லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு பேசிட்டு இருக்கிறாரு. சொன்னேன், அந்த லாஸ்ட் இதுல சொன்னனால்தான் அது எனக்கு இன்னைக்கு கூட ஒரு பெரிய பாதிப்புனா, அவர் எப்படி கேட்கிறாரு, என்னப்பா மாசம் 10 ஆச்சு, இன்னும் தசம பாகம் கொடுக்காத இருக்கிற அப்படின்னா. சோ அந்த மனுஷன் பேசின பேருக்குன்னா, அவருக்கு அதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்த விதமும் அதுக்கப்புறம் பார்த்த விதமும் மாறிடுச்சு. அப்போ அவருடைய எண்ணம் பணத்துல இருக்கும் போது அது எப்படி ஆவிக்குரிய ரீதியில நடத்த முடியும்? இல்லைண்ணா, இன்னைக்கு ரொம்ப அழகான
ஒரு வார்த்தையை தேவன் கொடுத்திருக்கிறாரு. என் அருமையான சகோதர சகோதரிகளே, ரொம்ப தெளிவான வார்த்தை. ஒரு நீதிமானின் சபை, ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையில ஒருவன் பாவத்தோடு போனா ஒண்ணு அவன் நீதிமானாக மாறுவான், அல்லது அங்க நிலநிற்காமல் போயிடுவான். இதுதான் நடக்கும். நம்ம எத்தனை வருஷம் சபைக்கு போறோம் அப்படின்றது முக்கியம் இல்ல, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரை நம்ம இருதயத்துல உறுதியா பிடிச்சிட்டு இருக்கிறோம், எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய பாதையில நடக்கிறோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தெளிவானதுன்னு நம்மளுடைய அருமையான ஊழியக்காரர் ஒரு மிகச்சிறந்த வார்த்தையை கொடுத்தார். இன்னும் அநேக கேள்விகள் உண்டு. நான் சொன்னது போல இன்னைக்கு புதுசா இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பீங்கன்னா தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க. கர்த்தர் இதன் மூலியமா உங்களுக்கு ஒரு வெளிச்ச பாதையை வச்சிருக்கிறாரு. அது நிச்சயமா நீங்க அடைவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்னும் ஒரு அழகான எபிசோட்ல உங்களை காணும் வரையிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பாராக. God bless you.